நம்புறீங்க ஆளுடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. ஆமென். ஆளுடைய சமூகத்தில் பரிபூரண பேரானந்தம். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆளுடைய சமூகத்துக்கு வந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்தார்களோ, அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஒரு சகோதரி ஆண்டுடைய சமூகத்துக்கு நான் போவேன், நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று விசுவாசத்தோடு கடந்து வந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை அல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ, யாரெல்லாம் இயேசு தொட்டாரோ அவர்கள் எல்லாம் சுகமானார்கள். கையத்தை சொல்லுங்க. இது எல்லாமே ஆண்டுடைய சமூகத்துல கிடைக்கிற சந்தோஷம், ஆண்டவர் கிட்ட கிடைக்கிற சந்தோஷம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்க வந்திருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை தட்டி சந்தோஷமா பாடும்போது ஆண்டுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவராய் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவராய் இயேசுவின் சமூகத்துக்கு ஓடோடி வந்தாரே, இயேசுவின் சமூகத்துக்கு ஓடோடி வந்தாரே, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானார், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானார். உமது சமூகம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் நோக்கி பிரயாணப்பட்டு போகும்போது 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாலும் அவர்கள் ஒருவரும் பலவீனராயில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசுவா சொல்லும்போது அழகா சொல்லுவார், எப்படி நாங்க புறப்பட்டோமோ இதுவரைக்கும் அதே பலத்தோடு நாங்கள் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர்களை பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை வழி நடத்தினபடினால்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகம் நடத்துகிறதோ, யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகம் சூழ்ந்து கொள்கிறதோ அவ வாழ்க்கையில பலவீனம் வரவே வராது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறபடினால நிச்சயமா உங்களுக்கு ஒரு பலவீனமும் வராது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல பலனை கொடுத்து, ஆமென்,
வேற அழகா சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல சட்டை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமென். ஆண்டு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3-4 நேரங்களை ஒதுக்கி இந்த அருமையான தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறபடினாலே இந்த கூட்டம் முடிச்சு நீங்க போகிற போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு போக போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வேண்டிய கிருபையை, பலத்தை, சத்துவத்தை, ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்ப போகிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய உயிரோடு உயிராக மாறி இருக்கிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுற ஆலயமா நம்மை மாற்றி இருக்கிறார். அதனால நாம் அவரை துதிக்கிற போது, அப்படி சமூகம் இருக்கிற போது ஆசீர்வாதம். பாடத்தாளர்கள் முதலாவது நல்ல பாடலை பாட போறோம். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே,
அவர் தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசி சரணத்திலே பாடணும். உம்மை காட்டி தந்தேன், உம்மை மறுதலித்தேன், கொடும் சிலுவையில் உம்மை நானும் அறைந்தேன். ஆமென். 2021 நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள்ல ஆண்டவரை சிலுவையில் அறையும்படியா நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு போல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று நான் சொன்னேன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல நீங்க நடந்து வந்த எல்லா பாதையிலும் நம்மை சுமந்து கொண்டு வந்தது அவர் தான். சொல்லுங்க. அல்லேலூயா. 2021 வருஷத்தை நம்மோடு தொடங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை. ஆனா நீங்கள் நானும் இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவர் நம்ம சுமக்கிறார், கையை கட்ட மாட்டேங்கிற. நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன், நம்முடைய காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நாம் அவருடைய கரத்துல இருக்கிறோம். சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது அழகா சொல்றாரு, என்னுடைய கண்களுக்கு இது ஆச்சரியம், இது கர்த்தராலே ஆயிற்று. எதால் ஆயிற்று? என்னுடைய பலத்தால, என்னுடைய அறிவால கிடையாது. இது யாரால் ஆயிற்று? சொல்லுங்க. இது கர்த்தராலே, இது கர்த்தராலே ஆயிற்றுன்னு சொல்லணும். அவன் நம்முடைய கண்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்மை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை விட்டு நம்ம எங்கே போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால மறுபடியும் 2வது சரணத்தை பாட போறோம். பஞ்சம் வந்தாலும் பசி வந்தாலும் அது அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா. சொல்லுங்க. அவருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கிறீர்களே, ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் எனக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால பாடத்தல்ல 6வது பாடலை பாட போறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை என்று யாரும் இல்லை அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாராவது வேற சிந்தையோடு வேற எங்கேயாவது சிந்தைகளை வைத்து நாங்கள் வந்திருக்கிறோம்னா ஸ்தோத்திரம், நமக்கு அற்புதம் நடக்காது. ஆனா ஆண்டவரை நம்பி அவரையே நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லும் போது வசனம் சொல்லுது, அவர்களை திரும்பி சூழ்ந்து கொள்ளும். ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை திரும்பி சூழ்ந்து கொள்ளும். இந்த மாலை நேரத்தில் அவரை நம்பி வந்திருக்கிறதே ஆனால் உங்களை திரும்பி சூழ்ந்து கொள்ளும். எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புத
வாழ்க்கையில் கத்த அற்புதத்தை செய்வார். ஆமென். 38 வருஷமா அற்புதத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு பெடஸ்தா குளத்தட்டிலே படுத்திருந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்யும்படியாக இயேசு அவரை தேடி போனார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் அவரை நம்பி இருக்கிறாங்கல்ல, உங்களை தேடி இயேசு இங்க ஏற்கனவே வந்துட்டாரு. கையை தெரியும் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. யோவான் அழகா சொல்வார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரோ அது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். யோபு அழகா சொல்வார் 42வது அதிகாரம் 2வது வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கையை தட்ட மாட்டீங்களே. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆண்டவர் செய்ய நினைச்சிருக்கிறாரோ அது எல்லாம் தடைபடாமல் செய்ய போறாரு வரக்கூடிய ஆண்டு. ஆமென். ஆண்டு நமக்கு மோசமா தான் இருக்கும், ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உங்களுக்காக காத்திருக்க கிருபை எனக்கு தந்தருளோ. சமூகத்துல அவருக்காக காத்திருக்க கிருபை இந்த மாநிலத்தை கஷ்டப்படுத்துவதாக கையெழுத்தாளமா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உங்களுக்காக காத்திருக்க கிருபை எனக்கு தந்தருளோ. உங்களுக்காக காத்திருக்க கிருபை எனக்கு தந்தருளோ. நீ செய்ய நினைத்தது
பின்மாற்றத்துல இருந்த சீஷர்கள் மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிட்ட போது அவர்கள் மேல் அன்பு வைத்த அருமையான ஆண்டவர் அவர்களை தேடி சென்று அவர்கள் பசியோடு இரவெல்லாம் மீன் பிடிக்கிறார்கள் என்று ஆண்டவர் அறிந்து அவர்களுக்காக நல்ல கறி நெருப்பு கூட்டி நல்ல மீனை வறுத்து வச்சிருந்தார். ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவை அறிந்தவர், நம்முடைய பசி அறிந்தவர், நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார்கள். அவருடைய வாழ்க்கையை கற்று ஆசீர்வதித்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அது நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். அதனாலதான் ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும்போது அழகா சொல்வார் 138 சங்கீதத்துல, எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். செய்வார் இல்ல, ஆமென். நல்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் சொல்லுவார், எனக்காக செய்ய போகிற செய்து முடிக்க போகிற கர்த்தர் என்று சொல்லுவார். ஆனா 138 சங்கீதத்துல எனக்காக யாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசுவை நீங்க நம்புவீங்கன்னா இருக்கிறது அப்படியே டக்குனு எழும்பி அவரை தொடர்ந்து நாம் ஆராதிக்க போறோம். எல்லாரும் எழுதி என்று ஹalleluya ஹalleluya. நமக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக வந்தார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக. அப்போஸ்தலர் 10:32 அழகா சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்தார். ஆமென். இன்றைக்கு அவர் நன்மை செய்கிறார். சங்கீதம் 65:11 அழகா சொல்லுது, வருஷத்தை நன்மையால் முடி சொல்றான். இந்த 2021 வருஷம் மற்றவர்களுக்கு எப்படின்னா இருந்திருக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். கையெழுத்து வாங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அப்படியே எழுதி ஜெப செஞ்சையில தொடர்ந்து நல்ல ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒப்புக் கொடுப்போம். நமக்கு அருமையான பாஸ்டர் பால்பேரி ஐயா இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கள் நம்மை துதியாளர் நடத்துவார்கள். நம்ம இந்த கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட்டத்தில் அவர்கள் வந்து துதியாளர் நடத்தி கொடுத்தார்கள். ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைக்கு நாம் நம்மளோடு இருப்பது ரொம்ப சந்தோஷம். அவரோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. நம்ம சொல்லுவோம் ஹalleluya. நல்ல உற்சாகம் ஹalleluya. உண்மையாகவே உங்களை பார்க்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. ஆமென். ஒருவேளை நமக்கு கூட்டம் முக்கியம் கிடையாது, ஆள் பலம் நல்லா நிறைய தேவை. வேதம் சொல்லுகிற நாமத்தின் நிமித்தம் இங்கே 2 3 கூடுதலாக இடத்துல நான் இருப்பேன் சொல்லிட்டார். ஆமென். உண்மையாகவே உங்களுடைய இந்த வாஞ்சைகளை, இந்த உற்சாகத்தை நான் பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கே போனாலும் எங்களை கூப்பிடுவாரு. அவர் சர்ச்சைகளை நான் சொல்ற ஒரு காரியம், அவர் எவ்வளவு நாள் கர்த்தர் பணி செய்ய ஆண்டவர் அவருக்கு தீர்மானித்திருக்கோ அந்த நாட்கள் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கு. ஆமென். அவர் அநேக காரியங்களை உற்சாகப்படுத்தி வேண்டுகிற ஒரு தெய்வ மனுஷன். அவர் இந்த பகுதியில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தில் நினைக்கிறார். ஆமென். அவர் எத்தனையோ ஜனமத்திலாம் பிரசங்கிக்கிறவர். 400 பேர் மத்தியில அவ்வளோ காரியங்கள் செய்தவர். கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்துக்காக கர்த்தரை கொண்டு வந்து இந்த இடத்துல அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற நன்மைகள் நீங்கள் சுதந்திரம் கொள்ளக்கூடிய நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்லா பாடக்கூடியவர், ஆராய்ச்சிக்கூடியவர், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிறவர். பாருங்க, நிறைய சர்ச்சைலாம் இந்த மாலை கூட்டங்கள் தடைப்பட்டு போயிட்டு இருக்குல்ல. இப்போ ஃபேஷன் டெக்னாலஜியில் போகும்போது உபாசத்துக்கெல்லாம் அந்த நாட்களில் 3 நாட்கள் வச்சுருந்தாங்க. சுத்திகரிப்பு கூட்டம் 3 நாட்கள் வச்சுருந்தாங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு நாள் வச்சுட்டு அப்படியே முடிச்சிடுறாங்க. மாலை 1 நாள் வச்சு முடிச்சிடுறாங்க. ஆனால் பாருங்க, யார் வராங்களோ இல்லையோ கர்த்தர் இடத்துல இருக்கிறார் என்ற ஒரு சாதனோடு சேர்ந்து நாமத்தை மயப்படுத்துவோம். அவரால் செய்யப்படாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்க, கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். நல்லா சிரித்த முகத்தோடு கூட சொல்லுங்க, அவரால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஒரு அற்புதத்தோடு கூட போக போறீங்க. ஆமென். தேவன் நம்முடைய ஊழியக்காரரை சும்மா அழைத்து கொண்டு வர மாட்டார். ஏதோ ஒரு பர்பஸ், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம எப்பொழுதுமே விசுவாச வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். அவர் சொல்ல
நம்ம வெளியே அதிசயம் செய்பவரே. ஆமென். ஒருவேளை அதிசயத்தை பார்க்காம இருக்கலாம், அற்புதத்தை சுதந்திர கொள்ளாமல் இருக்கலாம். இந்த வருஷம் கடைசி நான் நின்று கொண்டிருக்கிற அன்பு சகோதரிய சகோதரியை ஒரே ஒரு காத்து சொல்றேன். இன்றைக்கு உன் விசுவாசம் உன்னை அற்புதமான பாதையில் எடுத்து செல்ல போகிறது. நம் ஆண்டவர் நல்லவர், அதிசயம் செய்கிற கர்த்தர். இதுவரைக்கும் அற்புதம் நடக்கலையா? பிரச்சனையா தான் இருக்குங்க. இன்னும் குடும்பத்துல போராட்டம் மாறல. நான் பல நாட்களா தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் கடன் மாறல, என் போராட்டம் மாறல, குடும்ப சூழ்நிலை மாறல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு 10 நிமிஷம் இந்த ஆராதனையில உள்ளத்தோடு ஆண்டு தம்பி பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை அதை பார்த்து போங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? நீ நல்லவர், வல்லவர், அதிசயம் செய்பவரே. நல்ல சத்தமா, நீ நல்லவர், வல்லவர், அதிசயம் செய்பவரே. உம்மால் எல்லாம் கூடாது ஒன்றுமில்லை. ரொம்ப சிம்பிளான வார்த்தை அல்ல. அவரால் எல்லாம் கூடும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அதிசயம் செய்பவர். சேர்ந்து பண்ண கைதட்டி பாருங்க. ரெடியா? உம்மால் எல்லாம் கூடாது ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடாது ஒன்றுமில்லை. நல்லவர், வல்லவர், அதிசயம் செய்பவரே. ஒருவேளை நான் பார்க்க முடியும்னா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் விகாரமா தான் இருப்பேன். அந்த 4 நாள் கர்த்தர் என்னை செய்தாக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த 27 அந்த கிருபையை மாத்திரம் எனக்கும் என் திருச்சபைக்கும் என் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இல்ல ஆகவே கண்ணை திறந்து நல்லா பாடி அப்புறம் நம்ம ஆண்டவருக்குள்ள அவரை உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதிக்கணும். ஓகேவா? 2 வரி. உம்மால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, உம்மால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. பக்கத்துல தட்டி சொல்லு, ஆண்டவர்கள் கூட காரியம் ஒன்றும் இல்லை. தட்டி சொல்லுங்க தம்பி, தட்டி சொல்லுப்பா, ஆண்டவர்கள் கூட காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவரால் எல்லாம் கூடும். படிக்க முடியலையா? கர்த்தர் படிக்க முடியும். வேலை இல்லையா? கர்த்தர் வேலையை கொடுப்பார். கடன் பிரச்சனையா? கடனை கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரான சொல்ல கர்த்தர் கண்ணீரை மாற்றுவார். ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அதிசயம் செய்ய வல்லவர். ஆமென். சேர்ந்து சொல்லாம, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ரெடியா? என்ன கையை தட்டி என்ன பார்க்கிறேன். உம்மால் எல்லாம் சுகம் தரும் தெய்வம். இந்த வரியை கற்றுக்கொள்ளுங்க. சுகம் தரும் தெய்வம் இயேசு. சொல்லுங்க, சுகம் தரும் தெய்வம் இயேசு. சத்தமா சொல்லுங்க, சுகம் தரும் தெய்வம் இயேசு. யெகோவா ராபா நீரே. சொல்லுங்க, சுகம் தரும் தெய்வம் இயேசு. அப்படின்னு நிறைய எழுதுறாங்க. நம்ம தானே சுகம் தரும் தெய்வம் இயேசு. யெகோவா ராபா நீரே. உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும்
அருகில் வருபவரே. இன்னைக்கு நீங்க உண்மையா கூப்பிட்டீங்கன்னா உங்க அருகாமையில வந்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து நான் முதல்ல பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. சுகம் தரும் தெய்வம் இயேசு யெகோவா ரப்பாயே. சுகம் தரும் தெய்வம் இயேசு யெகோவா ரப்பாயே. உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் அருள்பவரே. உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் அருள்பவரே. நீ நல்லவர் வல்லவர் ஆதிதயம் செய்பவரே. நீ நல்லவர் வல்லவர் ஆதிதயம் செய்பவரே. சொல்லுவோம். உம்மால் நான் கூடாது ஒன்றுமில்லை. உம்மால் நான் கூடாது ஒன்றுமில்லை. சுகம் தரும் தெய்வம் இயேசு யெகோவா ரப்பாயே. சுகம் தரும் சத்தம் கேட்கணும். ஆமென். யெகோவா ரப்பாயே. உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் அருகில் வருபவரே. இன்று உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் அருகில் வருபவரே. நீ நல்லவர் வல்லவர் ஆதிதயம் செய்பவரே. நீ நல்லவர் வல்லவர் ஆதிதயம் செய்பவரே. உம்மாலெல்லாம் கூடுகிறதே. எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். நிறைய பேர் இல்ல இன்னைக்கு யாரெல்லாம் தாக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களோ அவருக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். ஆமென். என்னோட விசுவாசம் பெரிய. எங்க போனாலும் நான் சொல்றது உண்டு விசுவாச வார்த்தைகளை. இன்றைக்கு இந்த வினாடியில உன் விசுவாசம் தேவனுக்கு முன்பதாய் செம்மையாக இருக்குன்னு சொன்னார். ஆண்டவர் இப்போது அற்புதம் செய்ய அவரால் நடத்த முடியும். ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல நீங்க இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இன்னைக்கு ஒருத்தரை வெறுமையை அனுப்ப போற தேவன் தம்முடைய ஆசீர்வாதம் நிறைவேற்றி அனுப்ப போற. ஒருவேளை கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கலாம். என்ன பண்றது? இன்னும் ஒரு நாள்ல புது வருஷத்துல பிரவேசிக்க போகிறோம். அதே பிரச்சனை தான், அதே போராட்டம் தான், அதே கண்ணிலான வாழ்க்கை தான். வருஷம் வருஷம் புது வருஷத்தை நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கோம். இந்த மாற்றம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அப்படி ஒரு இடத்தோட இருக்குன்னு சொல்ற ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போறார். ஆமென். ஆண்டவர் ஒரு பெரிய கதை செய்ய போகிறார். உனக்கு எதிராக ஒரு ஆயுதம் ஒன்றுமே வாய்க்காதே போக போகுது. நாமே உனக்கு சொல்லுங்க, உனக்கு எதிராக வரும் ஆயுதம், உனக்கு எதிராக வரும் ஆயுதம் வாய்த்திடாது என்று உரைத்தார். வாய்த்திடாது என்று உரைத்தார். உனக்கு எதிராக வருகிற ஆயுதம் வாய்த்திடாது என்று உரைத்தார். நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் அவருடைய கிருபை. ஆமென். நம்ம அவருடைய கிருபையால் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதத்தை கர்த்தர் நிர்மூலம் பண்ணி போட போறார். ஒரு பிசாசு நீ அடுத்த வருஷத்துக்கு ஆயுதமா வந்திருக்கிறியா? ஆசீர்வாதத்தை ஏசப்பாவை வந்திருக்கிறியா? நீ வெளியில வா, உன் ஆசீர்வாதம் தடை பண்ற ரெடியா இருக்கிறான்னு சொல்லி அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டுடைய கிருபையோடு கூட அவனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவனை துரத்த போகிறோம். ஆமென். உங்களுக்கு எதிராக வருகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காலே போக முடியாத செய்ய போகிறோம். அல்லேலூயா.
ஹalleluya. இந்த கதையை நான் பாடுறேன், கூட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். உனக்கு எதிராய் வரும் ஆயுதம் வாய்க்கிறார் என்று உனக்கு எதிராய் வரும் ஆயுதம் வாய்க்கிறார் என்று நான் இருப்பதும் சத்தமா வல்லவர் அதிசயம் செய்பவரே. சத்தமா சொல்லுங்க, நல்லவர். கண்ணமூடி வல்லவர் அதிசயம் செய்பவரே. உம்மாடல் சொல்லுங்க, உடாதல் ஒன்றுமில்லை. உம்மாடல் பிரச்சனைகளை நீ பெரிதாய் எண்ணிக்கொண்டிருக்கிற, உன் கஷ்டத்தை பெரிதாய் எண்ணிக்கொண்டிருக்கிற தேவ சமூகம் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவைகளை கர்த்தர் தமிழ் பிள்ளையை மாற்ற விரும்புகிறாரு. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். உனக்குள்ள ஆண்டவர் பெரியவர். கரங்களை தட்டுகின்ற மாலை நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாலெல்லாம் கூடும் Well
நல்லவரப்பா. அற்புதம் நடக்கணும் வந்திருக்கு ஆண்டவரே. உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வரணும் வந்திருக்கிறப்பா. என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை மாறணும் வந்திருக்கு ஆண்டவரே. என் கண்ணீர் மாறணும் வந்திருக்கிறப்பா. இந்த இரவு நேரத்துல கர்த்தாவே உங்க வல்லமையால என்னை தொடுங்க ஆண்டவரே. உங்க கரத்தால தொடுங்க ஆண்டவரே. என் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. என் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. உங்க அக்கினியால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இவானா தூரலா பா 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 பா. ஒரிகானா தூரலா பா பா. ஆவியானவரே அப்பா, உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்த்திடாது என்று உரைத்தேன். அப்பா, எனக்கு எதிராக எத்தனையோ ஆயுதம் எடுத்து இருக்குது ஆண்டவரே. சத்துரு பலவிதமான ஆயுதத்தை உருவாக்கி வச்சிருக்கிற ஆண்டவரே. என்னால வெளியில வர முடியலப்பா. இன்னைக்கு உங்க கிருபை இருந்துச்சுன்னா, உங்க தயவு இருந்துச்சுன்னா வெளியே வந்துருவோம் ஆண்டவரே. உங்க தயவு இருந்தா உங்க கிருபை நான் வெளியே வந்துருவோம் ஆண்டவரே. உனக்கெதிராய் வரும் ஆயுதமா வாய்த்திடாது என்று உரைத்தீர். நீ நிற்பதும் நிர்மூலமாகாததோ அவரது கிருபையினால். நீ நின்று கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. நீ வாழ்வது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபையா வச்சிருக்கிறாரு. கிருபையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் கிருபையா வச்சிருக்கிறாரு. அவருடைய கிருபை பெரியதம்மா. அவருடைய இரக்கம் பெரியதம்மா. உலவன துரலரபா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது உமது கிருபையினால். கையை உயர்த்தி நீ நல்லவர் வல்லவர் அதிசயம் செய். ஜீசஸ் நீ எல்லாம் வல்லவர் அதிசயம். அப்பா சொல்லுங்க. நீ நல்லவர் வல்லவர் அதிசயம் செய்வாய். உம்மாலெல்லாம் கூடாது ஒன்றுமில்லை. உம்மாலெல்லாம் கர்த்தரை ஸ்திரப்படுத்தி அவர் நடத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நடத்த ஆயத்தமாக இருக்கிறாரு. எப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறல்ல, பயப்படாத பயப்படாத. கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. கர்த்தர்களோட கூட தான் இருக்கிறாருமா. கர்த்தர் விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. இதுவரைக்கும் நடத்திய தேவன் இனி ஒரு நாட்கள் முழுதுமா நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. என் பிரச்சனையை தீர்த்துவிக்க யாருமே இல்லை. என்னுடைய இயக்கத்தை யாருக்கிட்ட சொல்லுவேன்? என்னுடைய விண்ணப்பத்தை யாருக்கிட்ட சொல்லுவேன்? என் கண்ணீரை யாருக்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்ட சொன்னாலும் என்ன அவமானமா பார்க்கிறாங்க, ஏராளமா நினைக்கிறாங்களே. அப்பா கிட்ட வந்துட்டலாமா? அப்பா கிட்ட சொல்லு, அவர் மாற்ற ஆயத்தமா இருக்கிறாரு. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இங்கே ஓடுவே. யாரிடம் சொல்லுவே, யாரிடம் கதறுவே. சொல்லுவே, யாரிடம் கதறுவே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இங்கே ஓடுவே. உடைந்து போய் வந்திருக்கிறியா? அப்பா இயேசு ஆயத்தமா இருக்கிறார். நான் யாருக்கு போய் சொல்றது என் பிரச்சனையெல்லாம்? நான் யாருக்கு போய் கதறுவேன்? அப்பா பூவோடு கேட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாம் நேர் குணங்கள் படிக்கலாமா? நேர் குணங்கள் படிட்டு இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு
இயேசுவை நம்புவே பெற்றுவா என் உள்ளத்தையே. சொல்லுங்க, நான் இயேசுவை நம்புவே பெற்றுவா என் உள்ளத்தையே. உடைத்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க எங்கே ஓடுவே. இயேசுவை நம்புவே பெற்றுவா உள்ளத்தையே. இயேசுவை நம்புவே பெற்றுவா உள்ளத்தையே. உடைத்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைத்த உள்ளத்தை பாருங்க இயேசு. அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் தப்பா பார்த்து சொல்லலாமா? ஏசப்பா இரவு கூட தான் நம்புவார் ராஜா. வலது கையை ஒழுங்கி சொல்லுவாங்க இயேசுவை நம்புவே பெற்றினா உள்ளத்தையே. நான் இயேசுவை நம்பினே பெற்றினா உள்ளத்தையே. உடைத்த உள்ளத்தை பாருங்க இயேசு. பயப்படாத. நீ வந்து சூழல்ல ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ இருக்கிற நிலைமை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற. நீ வந்த நேரம் முதல் கொண்டு இதுவரைக்கும் கத்தவனை பார்த்து கொண்டு இருக்கிற. உழைத்து இருக்கிற உள்ளத்தை தன்னுடைய ஆவினால கத்தை தேர்ச்சி கொண்டிருக்கிற. நான் உனக்கு கையில் மாட்டேமா, உன்னை திட்டற்றவர்களாக நான் விட மாட்டேன். நான் உன்னோடு கொடுத்து பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். உன்னோடு கொடுத்து பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். கடைசியில் கவின்னு சொல்லி நாராயணமா இயேசுவை நம்புவே பெற்றுவா உள்ளத்தையே. இயேசுவை நம்புவே பெற்றுவா உள்ளத்தையே. உடைத்த உள்ளத்தை பாருங்க இயேசு. உடைந்த உள்ளத்தை பாருங்க எங்கே ஓடுவே. கிருபையில் நல்ல ஆண்டவரே, மட்டுமாய் என்னை பாவி துதிக்க தேவனுடைய கிருபையை காட்சி தொடர்ந்து இந்த பிரச்சனை நம்மளோடு இருக்கட்டும். நாம இயேசு ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த மூன்றாவது நாள் துதி ஆராதனை மற்றும் சுத்திகரிப்பு கூட்டங்களில் பங்கு பெற்று ஆராதனைக்கு உங்களுக்கு அவங்களை சபை சார்பில் வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கீங்க. ஒருவேளை நாம் பல எதிர்பார்ப்புகளோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும்படியாக பூர்த்தி செய்யும்படியாக ஆராதனை வேலையிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். உறவை சொல்லுங்கள். ஊழியர்களுக்கு இயேசு நாமத்தில் சபை சார்பாக நன்றி சொல்வேன். என்னுடைய ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அக்கத்தை வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள். ஆரம்பிக்கும் போது சொன்னாவனமாக அருமையான சகோதரர் செல்வத்துறை அவர்கள் மூலமாக தான் 3 கூட்டங்களும் நடத்த வேண்டும். அவர்கள் தங்களை வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் இடையில ஆவியானுடைய விருப்பம் பொறாமை சொல்லுங்கள் நேற்றைக்கு ஊழியக்காரர் கொண்டு வந்தார். இன்றைக்கும் 2 அருமையான ஊழியக்காரர் கட்டணத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்முடைய ஜனங்கள் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வெளியே சொல்லுங்கள். அதனால வந்திருக்க நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போது நாம் கர்த்தரை ஆராதித்தோம். இப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுற ஒரு நேரம். இல்லைன்னா நம்ம பேசுறத ஆண்டவர் கேட்டார், நம்ம ஆராதிச்சதை ஆண்டவர் கேட்டார். இப்போ ஆண்டவர் பேச போறார். வெளியே சொல்லுங்கள். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை
காஞ்சிபுரத்துக்கு அண்ணாண்ட ஒரு 10 கிலோமீட்டர் பாலுச்செட்டி சத்தம் அப்படின்ற இடத்துல இருந்து வார்த்தை சுமந்து கொண்டு அதுக்கு ஐயா அவர்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் 3 பேருமே ஊழியத்தில் ரொம்ப ஸ்தோத்திரம் இணைந்து ஊழியர் செய்வதில் ரொம்ப ஐக்கியமானவர்கள். 3 பேரும் மும்மூர்த்தினே சொல்லலாம். 3 பேரும் இணைந்து தான் ஊழியத்தை செய்வோம். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 10 வருடத்துக்கு மேலாக கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஊழியங்களை இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஊழியங்களிலே குடும்பங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எப்படியாகிலும் நம்முடைய சபைக்கு அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். எங்கே போனாலும் அவங்க யூஸ் பண்ணுறது வழக்கம். இங்கே கூட்டு வராததுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னா ஜனங்க இங்கே வர்றதில்லை சரியா. அதனால தான் கூப்பிட்டு வர்றது இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அவ்வளோ தூரத்தில் வராங்க. வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஜனங்க வர